எந்நேரம் டயர்டாக இருக்குது, என்னால் எந்த வேலையும் செய்ய முடியல, நான் ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை அண்டு மன அழுத்தமாகவும் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்யூஷன் சொல்கிறேங்க. எந்நேரமும் டயர்டாக இருக்கிறதுக்கு மோஸ்ட்லி காரணம் என்னவாக இருக்குன்னா, நெக்லேயோ பேக்லேயோ இல்லை நீலேயோ வலி இருக்கிறதுனால தான் இருக்குது மேக்ஸிமம் டைமு. இல்லை அதில் நரம்பு அழுத்திட்டு இருக்கிறதுனால இதனால் இருக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஹீமோக்ளோபின் கம்மி, கால்சியம் கம்மி, இதனால் எல்லாம் கூட டயர்டு இருக்குது, சத்து பற்றாக்குறையில். அதை தவிர இன்னும் அதிகமான சான்சஸ் எங்கன்னா நெகட்டிவ் மைண்டாக இருக்கிறதுனால, பாசிட்டிவாக இல்லாமல் ஏதோ ஒன்று நெகட்டிவாக திங்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, மன அழுத்தம், சோகம், இல்லை ஃப்யூச்சர் நினச்சி பயப்படுறது அப்படியெல்லாம் இருக்கிறதுனாலையும் மோஸ்ட் ஆஃப் த டைம் டயர்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ரைஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் ஆல் டுகெதர் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். மனநிலை, உணவு, எக்ஸசைஸ் எல்லா விஷயத்துலேயும். அப்படி டயர்டாக இல்லாமல் இருக்கணும், ரொம்ப க்ரியேட்டிவாக ப்ரொடக்டிவிட்டியோடு நம்ம செயல்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி நான் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். அது ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டியை ரிலீவ் பண்ண வல்லது. அது டைஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் சொல்லித்தராங்க. இப்போது அந்த எக்ஸசைஸ் எப்படி செய்யணுன்னா, ஒன்று உட்காந்துட்டு இல்லை படுத்துட்டு செய்யணும். நான் உட்காந்துட்டு ஒரு தடவை செஞ்சு காட்டுறேன், அப்புறம் படுத்துட்டும் ஒரு தடவை செஞ்சு காட்டுறேன். இதுக்கு பேர் அப்பர் காஸ்டல், சரிங்களா? இதுக்கு கீழே இது வரைக்கும் அப்பர் காஸ்டல் இதுக்கு பேர் லோவர் காஸ்டல். இது டயஃப்ரமேட்டிக் பிரீத்திங். டயஃப்ராம் வரைக்கும் இழுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். மூச்சை இங்கேயோட நிறுத்தாமல் இங்கே வரைக்கும் இழுக்கணும். ஃபஸ்ட்டு மூச்சை உள்ளே இழுக்கிறது ஒரு 4 கவுண்ட்டு, சரிங்களா? மூச்சை ஹோல்டு பண்ணுறது 4 கவுண்ட்டு, மூச்சை வெளியில் விடுறது 6 கவுண்ட்டு. இந்த மாதிரி எக்ஸசைஸ் இப்போ நம்ம பண்ணுறோம், சரிங்களா? 3 தடவை செஞ்சு காட்டுறேன். அந்த மாதிரி 7 தடவை நீங்கள் செய்யலாம். ஃபஸ்ட்டு மூச்சை இழுக்கிறது, அடுத்து ஹோல்டு 4, அடுத்து வெளியில் விட்டது 6 கவுண்ட்டு. ஏன் வெளியில் விடுறது அதிகம்னா, அப்போ தான் உடம்புல இருக்க கெட்ட காற்று, அந்த ரெசிடியல் வால்யூம் எல்லாம் வெளியில் போயிடும். அதனால் எகெயின் உள்ளே இழுக்கிறது, ஆறு கவுண்ட்டு. அடுத்தது ஸோ உள்ளே இழுக்கிறது 4, ஹோல்டு 4, வெளியில் விடுறது 6 கவுண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு மேக்ஸிமம் 7 தடவை பண்ணலாம். இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். உட்காந்து செய்கிறத விட படுத்து செய்கிறது இன்னுமே ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்படி மல்லாந்து படுத்துட்டு ரிலாக்ஸாக ஒன்றும் கையை இந்த இடத்துல செஸ்ட்டு கீழே வச்சுக்கோங்க, இல்லைன்னா கீழே வச்சுக்கோங்க. வச்சுட்டு உள்ளே இழுக்கிறது, உள்ளே இழுக்கிறதுன்னு சொல்கிறவன் ஹோல்டு சொல்ல மாட்டேங்கிறேன். ஏன்னா உள்ளே இழுத்துட்டு ஹோல்டுன்னு சொன்னால் அந்த இழுத்த காற்று ரிலீஸ் ஆகிடும்ல. அதனால் நான் மொதல் 4 என்றன்னா உள்ளே இழுக்கிறேன்னு அர்த்தம், அடுத்த 4 என்றப்போ ஹோல்டில் இருக்கிறேன்னு அர்த்தம், அடுத்த 6 என்றப்போ வெளியில் விடுறேன்னு அர்த்தம். இதெல்லாம் ஸ்லோ அண்ட் ஜென்டிலாக பொறுமையாக செய்ய வேண்டியதாக இருக்கும். இப்போ பாருங்கள், திரும்ப உள்ளே நான் இழுக்கிறேன், அப்புறம் ஹோல்டு பண்ணுறேன், அப்புறம் வெளியில் விடுறேன். ஃபஸ்ட்டு ஸோ இது மாதிரி 7 தடவை செய்யலாம்.
இப்படி சைடில் திரும்பி கையூனி எந்திரிச்சிக்கணும். இந்த எக்ஸசைஸு அந்த டயர்லேருந்து வெளியேற்றி உடம்புல இருக்க செல்ஸ்க்கெல்லாம் ஆக்சிஜன் கிடைக்கிற மாதிரி பண்ணும். இதை தவிர பழங்கள் காய்கறிகள் அதிகமாக சாப்பிட்லாம். ஹீமோகுளோபின் கம்மின்னா டெய்லி முருங்கைத்தலை சூப் குடிக்கலாம். ஒரு வாரம் 3-4 நாளாச்சும். சிலர் ரொம்ப கம்மினா 45 நாளைக்கு தொடர்ந்து எடுத்துக்கிட்டால் நல்லாவே ஹீமோகுளோபின் ரைஸ் ஆகும். அது தவிர கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, கேரட், பீட்ரூட், காலிஃப்ளவர், முட்டைக்கோஸு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஹீமோகுளோபின் அதிகம். முட்டை, மட்டன், சிக்கன்லாம் சேர்த்துக்கலாம். ஹீட் பாடியாக இருந்தால் ஒரிஜினல் செக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். அப்புறம் ஒரிஜினல் கடல் கல்லுப்பு, நல்ல எண்ணெய் செக்கு எண்ணெய் இந்த மாதிரிலாம் சேர்த்துக்கலான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்ன ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணா கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.